மறுபடியுமாக தேவன் பேசும்படி இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் அந்த சத்தியத்தை பிரசங்க பண்ணும்படி தேவன் என்னை வழி நடத்தினார். ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ஆமென். கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்துட்டோம்னு சொன்னாக்கா ஆண்டவரே சொல்றாரு பாருங்களேன். இன்னைக்கு நம்மளே நம்ம வாழ்க்கையை நம்ம பார்க்கும் போது ரொம்ப வேடிக்கையான ஒரு வாழ்க்கையா இருக்கும். ஆண்டவரே கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறம் தான் அதிகமான பிரச்சனை, அதிகமான போராட்டம், கேலி பரிகாசம், ஜனங்கள் விரட்டுறாங்க, துரத்துறோம், நெருங்கிய ஜனங்கள் நம்மளை விட்டு போகிறத நம்ம பார்க்கிறோம். நல்ல கிரியைகள் செய்யும் போதுதான் இன்னைக்கு கூட இருக்கிறவர்கள் நம்மளை விட்டு போகிறதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. நான் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் கைவிடுகிற தேவன் கிடையாது. அல்லேலூயா. ஆமென். அதிகமான கேள்விகள் என் வாழ்க்கையில, ஆமென், கிறிஸ்துவ வாழ்க்கையில வந்து நம்ம சுவிசேஷத்தை பெற்றுக்கொள்ளும் போது நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய காரியம், தேவன் உங்க சூழ்நிலைகளை மாற்றுவார், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் உங்களை நிரப்புவார் என்று நம்ம பார்க்கும் போது அதே வேதம் தான் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நான் சமாதானத்தை இல்லை உங்களுக்கு பட்டயத்தை கொடுக்க வந்திருக்கிறேன் சொல்லுகிறார். அல்லேலூயா. சமாதானத்தை கொடுக்க வரல ஆண்டவர். ஆமென். அந்த மகாபெரிய மகிமையான ஊழியத்தை செய்த தேவன், வல்லமையுள்ள ஊழியம் செய்த தேவன் என்ன பண்றாங்க? கல்லறிஞ்சு அவன் தூஷிக்கிறாங்க, துரத்துறாங்க. ஏன் இத்தனைக்கு சாகடிக்க பார்த்தாங்க. அவன் சாகடிக்க பார்த்தாங்க. தேவனுக்கு அற்புதம் செய்த தேவனுக்கு, வார்த்தைத்த தேவனுக்கு, ஞானம் இருந்த தேவனுக்கு, மாம்சத்தில் வந்து பரலோகத்தை வெளிப்படுத்தின அன்பை கிருபை வெளிப்படுத்தின தேவனுக்கே இந்த உலகத்துல சமாதானம் இல்லை. ஆமென். ஆண்டவருடைய ஊழியத்தின் முக்கியம் நீங்க படிக்கும் போது ஒரு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்தோட என்ன பண்றாங்க? அவரை பத்தி பின்னாடி பேச ஆரம்பிக்கிறாங்க, ஒரு திட்டத்தை போட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி அவரை கீழே சாக்கிறது, எப்படி அவரை கீழே விட வைக்கலாம், எப்படி அவரை குற்றவாளியை நிரூபிக்கலாம் சொல்லி அநேக காரியங்கள், அநேக பிரச்சனைகள், அநேக காரியங்கள் அவருடைய வாழ்க்கையில நடந்து இருக்கும் போது நீ அவரை விசுவாசிக்கிற ஜனங்களாக, அவரை பின்பற்றுகிற ஜனங்களாக நம்மளுக்கும் சில தடைகள், சில பிரச்சனைகள் வருது. சகஜம்தான். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சில பிரச்சனைகள் வருது சகஜம்தான், சில போராட்டங்கள் வருது சகஜம்தான். வாசிக்கலாம் பாருங்க, ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். இன்னைக்கு பிரச்சனையோடு கூட, கண்ணீரோடு கூட, இன்னைக்கு பிரச்சனையோடு கூட வந்திருக்கிறோம், யோசனையோடு கூட வந்திருக்கிறோம்னு சொன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அது உன்னுடைய முடிவு கிடையாது. ஆமென் சொல்லுங்களேன். அது உன்னுடைய முடிவே கிடையாது. ஆமென். யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம், யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம் வாசிங்க. யோவான் 2:4. அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இங்கிலீஷ்ல அருமையா இருக்குது. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, தாயார் உலகத்தில் மாம்சத்தில் இருந்த பெற்றெடுத்த தாயாரை பார்த்து எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னாங்க? என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லை. ஆமென். என்னுடைய நேரம் இன்னும் வரவில்லைன்னு சொல்லிட்டு மரியாதை பார்த்து ஆண்டவர் பேச. எதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, சரி ஏதாவது ஒரு அற்புதம் செஞ்சு நீ தான் தேவன் சொல்லிட்டு நிரூபியப்பா. ஆமென். நீ தான் தேவன் சொல்லி இந்த காலத்துல நம்ம 1 வாட்டி இல்லை 2 வாட்டி 3 4 வாட்டிக்கு மேல கூட நான் பிரசங்கம் பண்ணியிருப்பேன். எதுக்கு அந்த வார்த்தை வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் சொல்லுகிறாரு, நான் தேவன் என்று நிரூபிக்க இந்த சின்ன அற்புதம் தேவையே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். தண்ணியை நான் திராட்சரசமா மாத்தினால யாருக்கு தேவன் சொல்லிட்டு விசுவாசிக்க மாட்டேன். ஆமென். சாதாரணமா நான் இப்போ கணக்கு நான் பார்க்க வச்சுட்டு பார்க்க வைக்கிறதுனால யாரும் நான் தேவன் சொல்லிட்டு விசுவாசிக்க போறது கிடையாது. நான் தான் கிறிஸ்துவ விசுவாசிக்க போறது கிடையாது. நான் தான் உங்களை காப்பாற்றுவது லெஸ்ஸையா சொல்லி விசுவாசிக்க போறது கிடையாதுன்னு போது ஆண்டவர் என் நேரம் உன்னால எதுக்கு வரலன்னு பாத்தீங்கன்னா, நான் தேவன் சொல்லி நிரூபிக்கிற நேரம் இன்னும் வரவே இல்லைன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அதிகமான பிரச்சனை அந்த இடத்துல, அந்த இந்த வசனத்தை நீங்க வாசிக்கும் போது அந்த இடத்துல ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் இருக்கிற இடத்திலே ஒரு குறை இருக்கு. ஆமென். ஆண்டவர் இருக்கிற இடத்திலே ஒரு குறை இருக்கு. அல்லேலூயா. அதனால தான் நம்ம என்னைக்குமே சோர்ந்து போக கூடாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில குறை இருக்குன்னு சொன்னா ஆண்டவர் இல்லைன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஆமென். ஆண்டவர் இருக்கிறார், நம்மளுக்கு எப்போ தேவை அதை கொடுக்க அவர் நல்லவரா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அருமை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. நம்ம வேதத்துல வாசிக்கும் போது கூட ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு நேரம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேதத்துல எழுதிருக்குது. ஆமென். அழுது ஒரு நேரம் இருக்குது. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சிரிக்க. நம்ம எல்லாம் முடிச்சுதான் இருக்கிறீங்களா? அவன் நைட் எல்லாம் மழை நல்லா தூங்கி
எழுப்பி உட்கார வச்சு கத்திக்கிறாரு. கண்ணாடி வரை போட்டு மூஞ்சி பார்க்க கூட முடியல. ஆமே. சிரிக்க ஒரு நேரம் உண்டு, அழுக ஒரு நேரம் உண்டு, பிறக்க ஒரு நேரம் உண்டு, மறுத்து போக ஒரு நேரம் உண்டு. நம்ம இந்த இடத்துல ஆண்டவர் நேரத்தை குறித்து பேசுகிறார். ஹல்லேலூயா. ஆமே. அப்போ மரியாளுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல எப்படியாவது ஆண்டவர் இதுதான் தேவன், இவருடைய நாமம் மகிமைப்படணும்னு சொல்லிட்டு சில காரியங்களை சொல்லும் போது, ஏன் இந்த பிரச்சனைல ஏன் ஆண்டவர் இப்படியே இருக்கிறார், ஒண்ணுமே இது வரைக்கும் செய்யலையே, எந்த ஒரு காலத்தை நம்ம பார்க்கலையேன்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்லுகிறாரு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஆமே. ஹல்லேலூயா. இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, என் நேரம் வரும். ஹல்லேலூயா. ஆமே. என் நேரம் வரும்போது அந்த நேரத்துல தான் ஆண்டவர் சொல்லிட்டு எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க. ஹல்லேலூயா. எல்லா பிரச்சனை, எல்லா போராட்டம், எல்லா விதமான காரியங்களும் தடைகளையும் அவர் பிறந்த ஊருக்கே போய் ஊழியம் செய்வது என்ன பண்றாங்க, கல்லெறிஞ்சு மேலது கீழே தள்ளிட்டு சாகடிக்க பாக்குறாங்க. ஆமே. அதெல்லாம் தாண்டி வந்து ஆண்டவருடைய நேரம் வருது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நேரம் வருது. நேரம் வரும்போது இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்து, மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செய்து என்ன பண்றாரு, அவருடைய நாமத்தை தேவன் மகிமைப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன நான் சொல்லுங்க, என்னது கரெக்டா சொல்றாரு. ஏன்னா இன்னைக்கு நிறைய இடங்களுக்கு நீங்க போனீங்கன்னாக்கா ஆடுகள் என்ன பண்றாங்க, உடைய பாவங்களுக்காக நீ நிறைய பணத்தை செலவழிச்சு, நேரத்தை செலவழிச்சு, இங்க அங்க ஓடி என்ன பண்றாங்க. ஹல்லேலூயா. ஆனா 2020 வருஷத்துக்கு முன்பாக தேவன் எனக்காக அவர் ஒரு ஆட்டுக்குட்டியாக என்ன பண்ணார், சிலுவையில மரித்து யாரும் செய்யாத ஒரு அற்புதம் என்ன தெரியுங்களா, 3ஆம் நாள் மறுபடியும் அவரோட இருந்தார். அந்த காரியம் தான் வந்து அவர் தேவன் என்று நிரூபித்தது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். இப்போ நான் ஒரு பிரச்சனையில இருக்கிறேன், பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், என்னை பார்த்தா பிரச்சனையில இருக்கிற போதுதான் தெரியுது. பக்கத்துல சொல்லுங்க, என்னை பார்த்தா கொஞ்சம் அப்படியே பலவீனமா தான் தெரியுது. சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என்னை பார்த்தா கொஞ்சம் டென்ஷன், என்னை பார்த்தா கொஞ்சம் டென்ஷன், எனக்கு பார்த்தா எனக்கு எப்படி தெரியுங்களா, கொஞ்சம் அப்படியே நான் கீழே விழுற மாதிரி இருக்கும், கஷ்டத்துல இருக்கிற மாதிரி, அழுகிற மாதிரி இருக்கும். ஆமென். ஏன் இப்படி இருக்கிறேன், ஏன் இப்படி இருக்கிறேன், ஏன் இப்படி இருக்கிறீங்க, பக்கத்துல பார்த்து கேளுங்க. சொன்னீங்க தானே, ஏன் இப்படி இருக்கிறீங்க, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த கஷ்டம் கேள்வி நல்லா எனக்கு, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த கஷ்டம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் நேரம் ஒண்ணு வரல. ஹல்லேலூயா. என் நேரம் வரல. ஆமென். செய்தியின் தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட நேரம் வரல. ஆமென். என்னோட நேரம் இன்னும் வரல. நான் ஏன் இந்த பிரச்சனையிலே இருக்கிறேன், என் நேரம் இன்னும் வரல. ஹல்லேலூயா. ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை, ஏன்னா என் நேரம் இன்னும் எனக்காக ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஏற்றமான நேரத்தில் ஏற்றமான காரியத்தை செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. பக்கத்துல வந்து பார்த்து சொல்லுங்க, பிசாசு வந்து தப்பான மனுஷங்கிட்ட வந்து விளையாடிட்டான். பார்த்து சொல்லுங்க, பிசாசு வந்து என்ன பண்ணிட்டான், தப்பான மனுஷங்கிட்ட விளையாடிட்டான். என்னன்னா எல்லார்கிட்டயும் விளையாடுறது போல ஆதம் ஏவாள்ல இருந்து இயேசு கிறிஸ்து வரைக்கும் என்னன்னு பாத்தீங்கன்னா விளையாடினாரு, ஆடினாரு, ஓடி வந்தாரு, பார்த்தாரு, கீழே தள்ளினாரு, மெதிச்சாரு, ஏறி வந்தாரு. ஆனா இயேசு கிறிஸ்துவ தப்பா இடம் போட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்துவ தப்பா இடம் போட்டாரு. பிசாசு என்ன பண்ணா, கீழே தள்ளி விடலான்னு பார்த்தான். ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன பண்றான், வனாந்திரத்துல சோதிக்கிறான், ஒவ்வொரு இடத்துலயும் சோதிக்கிறான். ஒரு இடத்துல நீ பிசாசை காணும்போது கூட ஜனங்களை விற்று போகாத அளவுக்கு என்ன பண்றான், இயேசுவே பைத்தியமாகலான்னு பார்க்கறான். ஆமென். ஹல்லேலூயா. ஆனா இயேசுவின் நேரம் வரும்போது, ஹல்லேலூயா, அவருடைய நேரம் வரும்போது, அவர் சிலுவையில மரிக்கும் போது, மரித்து 3ஆம் நாள் உயிரோட எழும்பும் போது, அவர் வெறும் பெரிய அற்புதம் மாத்திரம் செய்யல, சாபத்தை ஜெயித்தார். ஆமென் சொல்லுங்களேன். மரணத்தை ஜெயித்தார். ஆமென் சொல்லுங்களேன். அவன் பாவங்களை எல்லாம் அவர் ஜெயித்தார். ஆமென் சொல்லுங்களேன். பிசாசு, எந்த பிசாசு அவரை நான் கீழே தள்ளிவிட்டு அந்த பிரச்சனையினால் அவர் மரித்து போவார் என்றாலும், அதே பிசாசு உயிரோட தேவன் எழுந்து நின்றார். இன்னைக்கு உங்களையும் பிசாசு என்ன பண்றான், கீழே தள்ளி விடுவான். சில பிரச்சனை தான் உன்னுடைய வாழ்க்கையின் முடிவுன்னு சொல்லிட்டு காட்டணும். இந்த பிரச்சனை வந்தோடனே சில பேர் சோர்ந்து போயிடுவாங்க, சில பிரச்சனையை பார்த்து கலங்கி விடுவாங்க, ஐயோ இதோடு கூட விட்டுலாம் நினைக்குவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். அந்த இயேசு கிறிஸ்துவை சோதிச்ச அதே பிசாசை உங்களையும் சோதிச்சு கொண்டிருக்கிறான். உங்களையும் சில பிரச்சனைக்குள்ளாக, போராட்டத்துக்குள்ளாக, கோபத்துக்குள்ளாக படுற கோபம். ஆமென். கோபம் படுறது தப்பு இல்லை, கோபத்துல இருந்து தப்பு பண்றீங்க தெரியுமா, அதுதான் தப்பு.
ஆமென். ஹalleluya. கோபப்படுறது தப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து கோபப்படுறாரு. இருக்கிற கேவல எல்லாம் தூக்கி போடுறாரு. தூக்கி போடுற அளவுக்கு எனக்கு வேலை இல்லை. எல்லாத்தையும் தூக்கி போடுறாரு. ஆமென். ஆனா கோபத்துல பிசாசு என்ன பண்றா? சில தவறான காரியங்களை வழி நடத்தி இதுதான் உன்னுடைய வாழ்க்கை முடிவா இருக்க போகுது, இதுதான் உன்னுடைய வாழ்க்கை முடிவு, நீ மரணத்தை சந்திக்க போற, நீ பாவத்தை சந்திக்க போற, இனிமேல் நீ சந்திக்கப்பட்டவன். அது எந்த பிசாசு? அதே பிசாசு தான். ராமன் சொல்லுங்க, அதே பிசாசு தான். ஆனா பிசாசுக்கு தெரியல. ஆமென். பிசாசுக்கு தெரியல. ஆமென். அதே பிசாசுக்கு தான் தெரியல. மரணத்தை ஜெயித்த தேவன், சாபத்தை ஜெயித்த தேவன், எல்லா விதமான பாவத்தையும் ஜெயித்த அதே தேவன். வசனம் சொல்கிறது பாருங்க, உனக்குள்ள இருக்கிற அதே தேவன் அவர் பெரிய தேவனா இருக்கிறார். ஹalleluya. ரோமருக்கு எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம் வாசிக்கல. யாராவது ஒருத்தர் ரோமருக்கு எழுதின புத்தகம் 6ஆம் அதிகாரம், ரோமர் 6 9ஆம் வசனம். ரோமர் 6 9ஆம் வசனம். சத்தமா வாசிங்க. மரித்தோரில் இருந்து எழுந்த கிறிஸ்து இனி மரிப்பது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். மரணம் இனி அவரை ஆண்டு கொள்வது இல்லை. ஆமென். ஹalleluya. ஆமென். மரணத்திலிருந்து எழுந்த இயேசு, ஆமென், மரணத்திலிருந்து எழுந்த இயேசு இனி மரிப்பதில்லை என்று ஹalleluya. ஆமென். இனிமேல் மரணம் அவரை நெருங்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. இனிமேல் பாவம் அவரை நெருங்காது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. இனிமேல் சாபம் அவரை நெருங்காது என்று சொல்லும் போது அவரை விசுவாசிக்கிற ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று தேவன் சொல்லும் போது இன்னைக்கு அந்த பிசாசானவன் தலை குனிந்து போகிற அளவுக்கு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். சொல்லுங்க. ஏன் வைக்கப்படுறீங்க? ஒன்னா போறீங்க வைக்க. ஆமென். எனக்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு சில பேரோட பாவங்களே என் குடும்பத்தில் நடக்கிற சில காரியங்களை பார்த்து கலங்கி இருக்கிற யோசனையோடு கூட இருக்கிறேன். ஆனா என்னுடைய நேரம் வரும்போது எல்லா பாவத்தையும் உடைக்க அவர் நல்லவராக இருக்கிறார். ஹalleluya. பாவம் நித்தியம் இல்ல, பரிசுத்தம் தான் எனக்கு நித்தியம். ஆமென் சொல்லுங்க. ஆமென். சாபம் நித்தியம் இல்ல, எனக்கு ஆசீர்வாதம் தான் நித்தியம். ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஆமென். இன்னைக்கு நான் உடைக்கப்பட்டிருக்கலாம், இன்னைக்கு சோதனையோடு கூட வேதனையோடு கூட இருக்கலாம், ஆனா தேவன் எனக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். இன்னைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். பலவீனமா பாவத்தோடு சாபத்தோடு கூட கட்டுகளோட வேதனையோடு கூட வறுமையோடு கூட அப்படி எது செய்தாலும் தோல்வி ஆண்டவர், எந்த ஒரு தீர்மானம் எடுத்தாலும் தவறாக போய் முடியுதுன்னு சொல்லும் போது நிச்சயமாக வெற்றியின் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதுதான் உன் முடிவு நினைச்சிருக்கலாம். இல்ல, இனிமேல் மரணம் உன்னை நெருங்காது, பாவம் உன்னை நெருங்காது, எந்த ஒரு ஆபத்தும் உன்னை நெருங்காது. ஏனென்றால் உனக்குள்ள இருக்கிற தேவன் அவர் பெரிய தேவனா இருக்கிறார். ஹalleluya. 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 அதே தேவன் தான் நம்மளோட இருக்கிறார். ஹalleluya. 1 யோவான் 4:4 வாசிக்கலாம் பாருங்க. 1 யோவான் 4:4. 1 யோவான் 4:4. பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை செய்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஆமென். ஹalleluya. உலகத்தில் இருக்கிறவனை, பிசாசை காட்டிலும், சத்துருக்களை காட்டிலும், வறுமையை காட்டிலும், பாவத்தை காட்டிலும், சாபத்தை காட்டிலும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பெரிய தேவனாய் இருக்கிறார். உயிர் தெழுந்த தேவனாய் இருக்கிறார். எனக்காக ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். உனக்காக ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஹalleluya. 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 முக்கியமான ஒரு காரியம், கர்த்தர் உனக்காக ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த நேரம் வரும்போது அவன் எதை நினைத்து நீ கவலைப்பட, அந்த எல்லா பாவத்தையும் சாபத்தையும் அவர் உடைக்க நல்லவராக இருக்கிறார். அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்குள் காத்திருப்பவர்கள் புதிய பலனை அடைவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புதிய பலன் அடைவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பகலவங்களை பார்த்து சொல்லுங்களேன், இன்னும் நேரம் வரல, இன்னும் நேரம் வரல. ஹalleluya. நிறைய ஜனங்களுக்கு அதுதான் ஒரு யோசனை. ஆண்டவரே, என்னால முன்னேற முடியல, சரியா படிக்கல, சரியான வேலை இல்லை, சரியான வருமானம் இல்லை, ஆண்டவரே கீழே இருக்கிறான். ஆமென். கீழே இருக்கிறான், ரொம்ப வறுமை, ரொம்ப கஷ்டம். நல்லா இருந்தவங்க என்ன சடனா ஏழை ஆயிட்டாங்க. ஆமென். அண்ணே, நான் ஜெபிச்சேனே, நான் துதிச்சேனே, உண்மையா இருந்தேனே, தசமாகத்தை கரெக்டா கூட ஆனாலும் ஹalleluya. ஆமென். கர்த்தர் உனக்காக ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். பகலவங்களை பார்த்து சொல்லுங்களேன், உனக்காக ஒரு நேரத்தை தேவன் வைத்திருக்கிறார். பிசாசு உங்களுக்கு காட்டுவான். சில நேரத்தில் எப்படி காட்டுவான்னு பாத்தீங்கன்னா,
எப்படி காட்டுவேன்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற சூழ்நிலை வந்து நீங்க எப்பவுமே கீழே தான் இருக்கிறீங்க. கர்த்தர் கைவிட்டாரு போல. அவன் நீ இதே போலதான். கர்த்தரால நீ ஒதுக்க பண்ணப்பட்டவன், நீ சபிக்க பண்ணப்பட்டவன் தான். எப்பவுமே பிசாசு உங்களுக்கு அப்படிதான் காட்டினே இருப்போம். ஜெபிக்கலாம்னு உட்காரும்போது நான் எதுக்கு ஜெபிக்கணும், எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குது, எனக்கும் அவருக்குள்ள ஒரு உறவு இல்லைன்ற ஒரு கருத்து தான் எப்போதுமே பிசாசு என்ன பண்ணுவான், காட்டினே இருப்பான். ஹல்லேலூயா. ஆமென். வாசிக்கலாம் பாருங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6:14. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிச்சு உயர்கிறார் பார்த்தா கீழே தான் போயிட்டே இருக்கார். ஆமென். கொஞ்சம் கொஞ்சமா அவர் அற்புதம் செய்யும் போது கூட என்ன வந்து கீழே தான் போயிட்டே இருக்கிறார். ஆமென். அதிசயம் செய்யும் போது ஜனங்க குறை சொல்றாங்க, கீழே தள்ளுறாங்க. எப்படியாவது சாகடிக்கணும், எப்படியாவது அவர் உடைக்கணும், எப்படியாவது அமைதிப்படுத்தணும்னு நினைக்கிற வேலையில் ஆண்டவரே என்ன சொல்றாரு, மரணம் வரைக்கும் நான் தேவனை கீழ்ப்படைஞ்சிருப்பேன், அவரோட சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லும்போது அவன் இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 1 கொரிந்தியர்ல இயேசு கிறிஸ்து கீழே இருக்கிறார், பாதாளத்தில் இருக்கிறார், உடைக்கப்பட்டு தள்ளப்பட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துவ அவரோடைய நேரம் வரும்போது ஆண்டவர் என்ன பண்ணாராம், உயர்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். இயேசு கிறிஸ்து ஒரு நேரத்தை குறித்து பேசுகிறார். அந்த நேரம் வரைக்கும் பாடு, அந்த நேரம் வரைக்கும் கஷ்டம், அந்த நேரம் வரைக்கும் ஒரு கவலை, கண்ணீர் எல்லாம் இருக்குது தேவனுக்கு. ஆனா அந்த நேரம் வரும்போது பாருங்கள, தேவன் மகிமையாக இயேசு கிறிஸ்துவை உயர்த்தினார் என்று பார்க்கிறோம். மகிமையாக எல்லா விதமான காரியத்தையும் ஜெயிச்சு மேலே வந்தார் என்று பார்க்கிறோம். அவர் உயிர்த்தெழுந்த இயேசு, வல்லமையுள்ள இயேசுவாக எல்லா முன்னாடி உயிரோடு அவர் நடந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல நான் சரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம கீழே இருக்கிறது போல இருக்கு, நான் கஷ்டப்படுறது போல இருந்தாலும் சரி, நீங்க ஆண்டவரை உயர்த்துற அதே தேவன் வசனம் அருமையா சொல்லுது பாருங்க. என்னுடைய வார்த்தை கிடையாது. ஆமென். என்னுடைய வார்த்தை கிடையாது, கர்த்தருடைய ஜீவனுள்ள வார்த்தை சொல்லுது பாருங்களேன். அவர் பாதாளத்தில் இருக்கும்போது அவரை உயர்த்தின தேவன் அதே வல்லமை கொண்டு பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னையும் அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னையும் அவர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. ஆமென். நம்ம ஆராதிக்கிற தேவன் அங்க மாத்திரம் இல்லை, ஏன்னா நம்ம இங்கேயும் என்ன பண்றோம், அவரை விசுவாசிக்கிறோம், இங்கேயும் செபிக்கிறோம். இங்க அவர் நம்பி வந்த ஜனங்கள் ஆண்டவர் உன்னை கீழாக்கும் நான் மேலாக்குவேன், வாளாக்கும் உன்னை தலையாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், நம்ம ஒன்று பேச கற்றுக்கணும். ஆமென். எப்பவுமே பேச கற்றுக்கணும். ஃப்ரைடே நம்ம இங்கே ஃபாஸ்டிங் பிரேக் வரல, ஏன்னா பல்லு செக்கப் போயிட்டு இருந்தேன். ஆமாம், என் பல்லு வந்து ரொம்ப ஒயிட்டாக இருக்கும். பேசும்போது எல்லாரும் கண்ணு கூசம்னு சொன்னாங்க. சரி, அதை கொஞ்சம் வெள்ளையை கம்மி பண்ணலான்னு போனேன். இல்லை அதுக்காக போகல, அப்படின்னு பல்லு செக்கப் பண்ணிடலான்னு போயிட்டு அங்கே உட்காந்துன்னு இப்படி உட்காந்துக்கிறேன். கண்ணாடி போட்டு கண்ணாடியில் நான் அப்படின்னா என் மூஞ்சி எனக்கே அடையாளம் தரலங்க. இப்போ உட்காந்துக்கிறேன். யாரோ ஒரு ஆண்டி வந்து பார்த்துட்டு சிரிச்சாங்க. ஐயா இது நான் ரொம்ப போச்சு, ஏன் சிரிக்கிறாங்க, எதனா காசு கீசு எப்படிலாம் வாங்கிட்டு இவங்கிட்ட கொடுக்காம போயிட்டு நான் அப்படின்னு யோசிச்சுக்கிறேன். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையே, வாங்கிட்டு நான் தெரிஞ்சிருக்கோமே, தூரத்தில் பார்த்துல ஓடிட்டு இருப்பேனே அப்படின்னு யோசிச்சேன். சரி, நானும் சிரிச்சுட்டு விட்டேன். சிரிக்கல, நான் தப்பாட இல்லைங்க. குடுகுடுன்னு வந்து பக்கத்தில் உட்காந்துட்டாங்க. என்ன இது, சரி இப்போ நான் வந்து டாக்டர் கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு யோசிச்சுங்க. வந்து 6 வருஷம் நம்ம பையனா கேட்டாங்க. ஆமாம், நானும் உங்க சபதான். ஆமாங்க, ஆமாங்களா, நல்லது, சரி. ஏன் இப்போ வர மாட்டேங்கிறீங்க? சரி போகிறேன். இப்போ எங்கே போறீங்க அப்படின்னா நான் கேட்டேன். இங்கே வந்து வேர்ல்டு ஹாஸ்பிட்டல் எங்கே போயிருக்கிறோம். சரி, கண்டிப்பாக வந்துருக்கோம் நம்ம சர்ச்சுக்கு அப்படின்னு சொல்லி, எதனா ஸ்பெஷல் மீட்டிங் இருந்தால் கூப்பிடுறவங்க அப்படின்னு சொல்லும் போது, சரி கண்டிப்பாக வரேன். சர்ச்சுக்கு தெரியுது, நம்ம சர்ச்சுன்னு சொல்கிறேன், நீங்கள் பார்த்தா சர்ச்சு தெரியுமான்னு கேட்குறீங்களே அப்படின்னாங்க. இல்லை இப்போ நான் தான் நடத்திருக்கிறேன் எல்லா சர்ச்சு. இல்லை தெரியும் அவங்க ஆர்டினேஷன் என்ன ஆர்டினேஷன். ஆமாம், 3 வருஷத்துக்கு முன்னாடி கரெக்டாக ஜூலை 8 முந்தானத்து ஃப்ரைடே என்னைக்கே ஞாபகம் இல்லைங்க. அப்படி அப்போ வந்து கரெக்டாக 3 வருஷம் ஆகுதுங்க.
ஊழியத்தை ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகும்போது யோசனை ஆண்டவரோட நல்ல தெய்வமாக இருந்திருக்கிறாரு. கைவிடாதபடிக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி யோசித்து பார்க்கும்போது அநேக காரியங்கள் இன்னைக்கு மாறி இருக்கலாம். ஆமென். அவங்க கேட்டாங்கன்னா அப்புறம் ஊழியெல்லாம் எப்படி பண்ணிக்குது? சொந்த வீடை வாங்கிட்டீங்களா? இல்லை. சரி, காராவது வாங்கினீங்களா? இல்லை. கல்யாணம் ஆயிடுச்சு? இல்லை. சரி, ஏதாவது பேங்க்ல எதனா அமௌண்ட் ஏதாவது போச்சு? இல்லை. ஆமென். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தை பேசுனாங்க. ஆமென். யாராவது இந்த மாதிரி உங்ககிட்ட கேட்கும் போது, ஏதாவது ஒரு காரியத்தை உங்ககிட்ட கேட்கும் போது வெறும் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க. ஆமென். வெறும் இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணாதீங்க. ஆமென். திரும்ப கேட்டாங்க. என்ன கேட்டீங்க? மறுபடியும் கேளுங்கன்னு சொன்னேன். இல்லை 3 வருஷம் ஊழியம், மகிமையான ஊழியம் ஆண்டவர் நடத்தினாங்க. சரி, கண்டிப்பா இந்த வீடு, சொந்த வீடு, கார், அக்கறை எப்படி சுற்றி இருக்கிறாங்க, நீங்க என்கிட்ட இருக்கிறீங்க, உங்க அப்பா அப்படியே உங்களை விட்டு போயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பண்ணிட்டு வீடுன்னு கேட்டீங்களே. ஆமாமா சொன்னேன். இல்லைன்னு சொல்ல, இன்னும் இல்லை, இப்பத்துக்கு இல்லை. பக்கத்துல பாருங்க, இப்பத்துக்கு இல்லை. ஆமென். இப்பத்துக்கு காருக்கு தான் கேட்டாங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்பத்துக்கு இல்லை. கேளுங்களா? பேங்க் பேலன்ஸ் என்னக்குதா கேளுங்களா? சொல்லுங்களா? வெறும் இல்லைன்னு சொல்லாதீங்க, இப்பத்துக்கு சொல்லுங்களா? இப்பத்துக்கு ஏதாவது பெரிய அற்புதம் ஆண்டவர் வாழ்க்கையில செய்திருக்கிறாரா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இப்பத்துக்கு இயேசு மரியாதை பார்த்து சொன்னது போல இன்னைக்கு நம்ம சத்துருவை பார்த்து நம்மளை கேள்வி கேட்க ஒரு ஜனங்களையும் பார்த்து சொல்லணும். இல்லைன்னு மாத்திரம் சொல்லக்கூடாது, இப்பத்துக்கு இல்லை. ஏனென்றால் நேரம் வரும்போது உனக்கு ஏற்றமான காரியத்தை, உனக்கு தேவையான காரியத்தை, உனக்கு சொந்தமான காரியத்துக்கு ஆண்டவர் பெரிய விஷயம் கிடையாது. உனக்கு ஒரு நேரம் வரும்போது எந்த ஒரு காரியமும், எந்த ஒரு மனுஷனால், எந்த ஒரு பிசாசால் உனக்கு சேர வேண்டிய ஆசீர்வாதம் தடை பண்ணவே முடியாது. ஆமென் சொல்லுகிறேன். அவன் இப்பத்துக்கு இல்லை, ஆனா எனக்கு ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஒரு சொந்த வீடுக்கான ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார், காருக்கான நேரத்தை வைத்திருக்கிறார். நான் யோசிக்க ஆண்டவரே, வீடு வாசல் என்பதில் ஜெபிக்க கூடாது ஆண்டவரே. ஆனா இந்த இடத்துல நீங்க வாசிக்கும் யோவான் 2:6 வாசிக்கும், என்னோட நேரம் வரல, நான் அற்புதம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு? அந்த இடத்துல அந்த தேவையை தேவன் சந்திக்கிறார். ஆமென் சொல்லுங்க. விட்டு போகிற தேவன் கிடையாது. உங்களை வெறுமையாக விட்டு போகிற தேவனோ, கைவிடுகிற தேவனோ, ஏழையாகோ கண்ணீரோடு விடுகிற தேவன் கிடையாது. உங்களை நிரப்பி நடத்துகிற தேவனா இருக்கிறார். பகலை பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு நேரம் உண்டு. ஹல்லேலூயா. நான் உடைக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா, இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லாம இருக்கலாம், என்கிட்ட கேட்கலாம். ஆமென். உங்ககிட்ட என்ன இருக்குது? இப்பத்துக்கு ஒண்ணும் இல்லை, அந்த தேவன் எனக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் நேரம் ஒன்றும் வரல, ஆனா இயேசு கிறிஸ்து சொன்னது போல இன்னைக்கு நான் உடைக்கப்பட்ட போல இருக்கலாம். ஆமா, என் பிரச்சனையா தான் இருக்கிறேன், இன்னைக்கு நான் கண்ணீரோட தான் இருக்கிறேன், வேதனையோட தான் இருக்கிறேன், சில பாவங்களோட, கஷ்டங்களோட, வேதனைகளோட, சிக்கலோட, பிரச்சனைகளோட இருக்கிறேன். ஏன் சொன்னா என் நேரம் ஒன்றும் வரல. அவர் ஆமென் சொல்லுங்க. என் நேரம் வரும்போது இயேசு கிறிஸ்துவை உயர்த்தின அதே தேவன் என்னையும் அவர் உயர்த்த நல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சொல்லி உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். உடைக்கப்பட்டு இருக்கிறீங்களா? பிரச்சனையோடு இருக்கிறீங்களா? உனக்காக ஒரு நேரத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நேரம் வரும்போது, ஆமென், உன்னுடைய நேரம் வரும்போது யாராலையும் உனக்கு எதிராக நிற்க முடியாது. உன்னுடைய நேரம் வரும்போது பிசாசு, நரகம், எந்த ஒரு காரணம் எதிராக நிற்காது. ஆண்டவர் ஒரு வாட்டி உன்னை ஆசீர்வதிக்கணும் தீர்மானம் பண்ணிவிட்டால் யாராலையும் அதை மாற்றவே முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நிறைய பேருக்கு எப்போ நேரம் வரும், எப்போ நேரம் வரும் நீங்க காத்து நிற்கலாம். ஆனா வசனம் சொல்லிட்டு பாருங்களேன், வேதத்தை வாசிக்கும் போதெல்லாம் நம்ம கவனிக்கிறோம், நீங்க இவ்வளோ நேரம் காத்து நிற்கிறீங்களோ ஆசீர்வாதம் அவ்வளோ பெருசா இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு நீங்க காத்து நிற்கும் போதும் சந்தோஷமா தான் காத்து நிற்கிறோம். ஏன்னா இன்னைக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? தடை பண்ணா அடுத்த நாள் இன்னும் பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வசனம் சொல்லிட்டு பாருங்களேன், கர்த்தருக்குள் காத்திருப்பவர்கள், ஹல்லேலூயா, புதிய பலன் ஆண்டவர் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. புதிய பலன், புதிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். கர்த்தருடைய நேரத்துக்காக நம்ம காத்து நிற்கலாம். ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறார், சோர்ந்து போகாத. ஆமென். ஜெபத்தை விட்டு விடாத. ஹல்லேலூயா. ஆமென். யோபுடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கிறோம்.
அவருடைய வாழ்க்கையில எல்லாம் அடிக்கப்பட்ட நேரத்தில் என்ன பண்ணல? அவரு விசுவாசத்துல காத்து நிறுத்தார். ஆமென். விசுவாசத்துல காத்து நிறுத்தார், நம்பிக்கையில அவர் காத்து நிறுத்தார். அவரோடைய நேரம் வரும்போது, ஆமென், அவரோடைய நேரம் வரும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு சரிங்களா? ஒன்னு எடுத்தாரு, அவர் மறுபடியும் கொடுக்கும் போது இரண்டாயிரம் தேவன் கொடுத்தார். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனா விசுவாசத்துல காத்து நிறுங்க. ஒண்ணும் இல்லாம இருக்கலாம், ஆனா ஜெபத்துல காத்து நிறுங்க. ஆண்டவரே நல்லா இருந்தாண்டவரே, இப்போ மறுபடியும் வரும் ஆண்டவரே. நீங்க ஜெபத்துல, துதியில, நம்பிக்கையில நீங்க காத்து நிற்கும் போது நிச்சயமாக தேவன் உங்ககிட்ட 10 எடுத்தா மறுபடியும் நேரம் வரும்போது 20 கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். பதிலோட பார்த்து சொன்னீங்களே, நேரம் உன்ன வரல, நேரம் உன்ன வரல. ஹல்லேலூயா. யாராவது ஏதாவது கேட்டா இது இருக்குதா அது இருக்குதா கேட்டா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆமென். இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. என்ன சொல்லணும்? இப்பத்துக்கு இல்லை, இப்பத்துக்கு இல்லை. ஏன் சொன்னா உனக்கு நேரம் வரல. ஆமென். என் நேரம் வரும்போது சந்தோஷமா சொன்னேன். என் நேரம் வரும்போது ஏன் சொன்ன ஆண்டவர் சொல்றாரு, நேரம் வரும்போது அவர் சாதாரணமே ஆசீர்வதிக்கிற தேவன். பரலோகத்தின் பலகலைகளை திறந்து உன்னை இடம் இல்லாமல் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தேவன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வரப்போது இல்லாததை நினைச்சு நீங்க கவலைப்படுறதை காட்டிலும் வரப்போறதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென். நான் உங்களை உற்சாகப்படுத்துறவங்க எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். நீங்க சோகத்தோடு, பிரச்சனையோடு கூட, கண்ணீரோடு கூட நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக ஒரு நேரத்தை நான் வைத்திருக்கிறேன். உனக்காக ஒரு நேரம், உனக்காக அந்த நேரத்தில் ஒரு ஆசீர்வாதம், ஒரு விடுதலை, ஒரு ரட்சிப்பு தேவன் வைத்திருக்கிறார். உங்களை பார்த்து சொல்ல, நீ சோர்ந்து போவதற்கான அவசியமே கிடையாது. ஏனென்றால் தேவன் உன்னை விற்றுவிடுகிற தேவன் கிடையாது. அவர் உன்னை வழி நடத்துகிற தேவனா இருக்கிறார். நீ மறைத்து போகும்படி தேவன் விட போறது கிடையாது. உன்னை உயிரோடு சத்துரு முன்பாக உன்னை நடக்க செய்வார், எழுந்து பிரகாசிக்க செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். இதனால என் பிரச்சனையோடு இருக்கிறேன்னு சொன்னார். என் நேரம் உன்ன வரல, என் நேரம் வரும்போது நிச்சயமாக தேவன் என்னை உயர்த்த அவர் நல்லவராக இருக்கிறார். உன்னுடைய நேரம் வரும்போது எப்படி இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிரோடு எழுந்தாரோ அதை காட்டிலும் மகிமையாக தேவன் உன்னை எழுப்புவார், மகிமையாக உன்னை தேவன் உயர்த்துவார், மகிமையாக தேவனுடைய ஆசீர்வதிப்பார், மகிமையாக தேவனுடைய நடத்துவார் நல்லவர். ஸ்தோத்திரம். இதனால ஜெபிக்கிறோம், அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். இதோட நீ பேசுற திரும்ப ஸ்தோத்திரம். என்னுடைய நேரம் வரும்போது 2 காரியங்கள் நீ பேசுற. என்னுடைய நேரம் வரும்போது பிசாசானவன் தோற்று போவான். என் வாழ்க்கையில் இருக்கிற பிசாசின் திட்டங்கள், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் திட்டங்கள் எல்லாம் பாவம் சாபம் என்னுடைய நேரம் வரும்போது அதெல்லாம் தோற்று போகும் சுவாமி. உனக்காக ஒரு நேரத்தை வைத்திருக்கிறேன் என்று சொல்லி